இந்த தேச பிரிவினை என்பது முகமது அலி ஜின்னாவை அவருடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது பிரிட்டிஷுடைய சதி. அதே போல நேரு அவர்கள் இன்னும் இந்த நாடு பிரிவதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று நினைத்தார். ஹைதராபாத் மன்னர் நான் தனியா போறாங்க, ஹைதராபாத் தனி நாடாக மாறி இருந்தா என்ன ஆயிருக்கு யோசிச்சு பாருங்க. நான் தனியா போறேங்க, இவரும் இருக்கட்டுங்க போட்டுங்க. இவங்களுக்கு என்னன்னா இந்த நாடு வாழப்போகிற நாடு என்கிற எண்ணமே நேரு குடும்பத்துக்கு கிடையாது. அந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இது எப்படியும் வீணா போயிடும், இந்த நாடு நாசமா போயிடும், இருக்கிற வரைக்கும் நம்ம குடும்பம் அனுபவிச்சு. இதுதான் நேரு குடும்பத்துடைய எண்ணம் இன்னைக்கு வரைக்கும். அதனாலதான் அந்த குடும்பத்திலிருந்து வந்த வாரிசு இன்றைக்கு ஜனகணமன நம்முடைய தேசிய கீதம் பாடப்படும் போது லூசு மாதிரி வந்தால அது என்னங்க சொல்ல முடியும், அப்புறம் லூசு மாதிரி நின்றுட்டு. அதாவது கர்நாடகாவில் ஒரு பள்ளி குழந்தைய நான் பாக்குறேன், இந்த பையன் ஓடிட்டு இருக்கான், ஓடிட்டு இருக்கும்போது திடீரென்று எதிர்பாராத விதமா தேசிய கீதம் பாடப்படுது. ஒரு கால் தரையில இருக்கு, ஒரு கால் மேல இருக்கு, கை அப்படி நிக்கிறான் அந்த பையன், ஸ்கூல் பையன். தேசிய கீதம் இசைக்கப்படுகிறது. ஆனா இந்த லூசு ராகுல் லூசு தேசிய கீதம் பாடப்பட்டு கொண்டிருக்கிறது, செல்ஃபி எடுக்கிறான். செல்ஃபி எடுக்கிறாரு, மேடைக்காக சொல்ல வேண்டியிருக்கு மரியாதையா. இந்த தேசத்தை மதிக்காதவங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்க வேண்டியிருக்கு யோசிச்சு பாருங்க. அப்போ இந்த நேரு குடும்பத்தினுடைய எண்ணமே இந்த நாடு ஒரு நாடு கிடையாது, நாம ஜாலியா இருப்போம். ஒரு விஞ்ஞானி நம்பி நாராயணன் அவர் தான் கிரியோஜெனிக் என்ஜினை முதல்ல கண்டுபிடிச்சவர் இஸ்ரோல. அவர் கிரியோஜெனிக் என்ஜினை கண்டுபிடித்து அப்படியே அது நடைமுறைக்கு வந்திருந்ததுன்னு சொன்னா விண்வெளி துறையில இன்றைக்கு இந்திய தேசம் 30-40 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நம்பர் 1 என்கிற நிலைமைக்கு வந்திருக்கும். அவர் மேல பொய் வழக்கு போட்டு காங்கிரஸ் ஆட்சியாளர்கள் ஜெயில போட்டு ஒரு விஞ்ஞானி அவ்வளவு சித்திரவதை பண்ணி அவர் பேட்டி கொடுக்குறாரு. போன வாரம் பாக்குறேன் சார், ஜீப் கிடையாது சார் எங்களுக்கு இஸ்ரோ, நாங்க விஞ்ஞானிகள் போறதுக்கு ஒரு ஜீப் கிடையாது, ஒரு வாகனம் கிடையாது, நாங்க வந்து கண்டுபிடிச்சிட்டு கெஞ்சுவோம் ஐயா ஒரு 10 கோடி கொடுங்க ஐயா அந்த ராக்கெட்டை முடிச்சிடறோம், எங்களுக்கு பெரிய பிரச்சனை ஃபண்டு தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இன்றைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான மத்திய அரசு, பாஜகவுடைய மத்திய அரசு நாங்க இஸ்ரோ கேட்பதை விட 10 மடங்கு கொடுக்கிறது பேட்டியில சொல்றேன்.